ஏன்னா நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்ககிட்ட அதிகமாக கேட்குற ஒரு கேள்வியும் இதுதான். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த சைஸ் ஆஃப் த இன்ஜெக்ஷன். ஸோ அது வந்து கொஞ்சம் தடிமனான இன்ஜெக்ஷனாக இருக்கும். அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சின்ன இன்ட்ராமஸ்குலர் நீடில் மாதிரி லெஸ் தென் 1 மில்லிமீட்டர் இருக்கும். ஒரு வேக்சின் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான இன்ஜெக்ஷன் தான். ஸோ இதில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுனால பெருசாக எந்த வலியும் ஏற்படாது. பட் இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜில் பண்ணும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சிம்டம்ஸ் அந்த வலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷனில் கொடுக்குற அந்த மருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த இன்ஜெக்ஷனில் நாங்கள் கொடுக்குற மருந்தும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதில் வந்து காலுக்கு கீழே கொஞ்சம் செயலிழந்து போக டெம்பரரியாக அவங்க அனஸ்தீஷியா ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் நாங்கள் நர்வ் ரூட் பிளாக் அந்த வலி போகிறதுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்டீராய்டும் லெஸ் தென் 1 cc 0.5 cc கொடுப்போம். அது கூடவே வந்து மரத்து போகிற இன்ஜெக்ஷன், இந்த ரெண்டுமே ஒரு சின்ன அளவில் கொடுப்போம். ஸோ அதில் வந்து அமௌண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் கொடுக்குறதும் ஜாஸ்தி, இதில் அமௌண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ஸ்டீராய்டு அப்படின்னு நாங்கள் சொன்ன உடனே அடுத்து அவங்க கேட்குற கேள்வி, டாக்டர் ஸ்டீராய்டுனா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமே, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனால எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதான்னு கேட்பாங்க. ஸோ ஸ்டீராய்ட்ஸில் நிறைய வகை இருக்குது. ஸோ நாங்கள் கொடுக்குற ஸ்டீராய்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.